ஹாய் வீவர்ஸ், லீவ்சோல் நேயர்களுக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா லீவ்சோல் சோலார் அண்ட் லூமினஸ் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். திசையன்விளை கனவெளி சிட்டி பக்கத்தில் 10 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட விவசாய நிலத்திற்கு சொட்டு நீர் மூலமாக பாசனம் விவசாயம் பண்ணுறதுக்காக பிரபாகரன் என்பவர் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் 350 அடி ஆழம் போர் போட்டிருக்காரு. பட் இந்த போர்ல இருந்து தண்ணி எடுப்பதற்கு அவருக்கு தேவையான அளவு மின்சார வசதி இல்லை. அதுக்கு அவர் அணுகிய நிறுவனம் தான் லீவ்சோல் நிறுவனம். லீவ்சோல் நிறுவனமாகிய இந்த நிறுவனம் லூமினஸோட இணைந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் தான் 3 HP சோலார் ஏசி பம்ப். இந்த ஏசி பம்ப் சூரிய ஒளியை பயன்படுத்தி நம்ம தண்ணி எடுத்து கொடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான லூமினஸ் 330 வாட் சோலார் பேனல் and 3 HP லீவ்சோல் டிரைவ் சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர், இது சோலார் பேனல் பம்ப் இயங்கக்கூடிய அக்சசரிஸ், வயரு, ரோஸ் எக்ஸெட்ரா அண்ட் 3 HP சோலார் பம்ப். இதை வச்சு சூரிய ஒளி மூலியமாக பயன்படுத்தி நம்ம எப்படி தண்ணி எடுத்து கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பேனல் ஃபிட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு சோலார் ஸ்ட்ரக்சர். இது ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு அண்ட் அதுக்கான அக்சசரிஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை அந்த லேண்டில் ஃபிட் பண்ணி பேனலை இன்ஸ்டால் பண்ணி சூரிய ஒளி மூலியமாக நம்ம தண்ணி எடுத்து கொடுக்கணும். இது சோலார் ஸ்ட்ரக்சர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பேனல் இன்ஸ்டாலேஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லூமினஸோட 330 வாட்ஸ் சோலார் பாலி கிறிஸ்டல் பேனல். இது 9 பேனல் 350 அடி ஆழத்திலிருந்து 3 HP சோலார் பம்ப் இயங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 9 பேனல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இதுலேருந்து 3000 வாட்ஸ் அவுட்புட் வரும். இந்த பேனலை பயன்படுத்தி சோலார் தண்ணி யூஸ் பண்ணாத சமயத்தில் மிச்சமாகிற நேரத்தில் நீங்கள் இன்வெர்டர், பேட்ரி அதை பயன்படுத்தி அதர் கன்வீனியன்ஸ், அதாவது LED பல்பு, லைட்டு அந்த மாதிரி யூசேஜ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் மோர் எஃபிஷியன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேனல் மேலே இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸ்ட்ரக்சர் ஒர்க் நடந்து முடிஞ்சிட்ருக்கு. சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிரைவ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது யூஸ்ஃபுல் தேவை அந்த மாதிரி இதுக்கு பேட்ரி அண்ட் இன்வெர்டர் பயன்படுத்தி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பேனல் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஒயர் கனெக்ஷன் எல்லாமே நடக்கும். இது ஒயர் கனெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பேனல் இன்ஸ்டாலேஷன் இதுதான் அவுட்புட். பேனல் இன்ஸ்டாலேஷனோட அவுட்புட் ஃபைனல் ஆகிடுச்சு. அண்ட் பம்போட டிரைவ் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. இது பம்ப் டிரைவ் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. பேனல்லேருந்து வர அவுட்புட்டை டிரைவில் கொடுத்து டிரைவ்லேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து பம்புக்கு கொடுப்பாங்க. அதுலேருந்து உங்களுக்கு தண்ணி அவுட்புட் ஆகும். இப்போ பம்பு அண்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பம்போட ஃபிட்டிங் வந்துட்டுருக்கு. இது சோலார் பம்பு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் 3 HP சோலார் பம்ப். இப்போ பம்ப் இன்ஸ்டாலேஷன், அது 350 அடி ஆழத்திலிருந்து தண்ணியை வெளியே எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம இதை உள்ளே இறக்க போகிறோம். இது சப்மர்சிபிள் மோட்டர் பம்புன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சர்ஃபேஸ் மோட்டர் பம்புன்னு சொல்லுவோம். அது நிலத்துக்கு மேலே வச்சு நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பம்பு. இது நிலத்துக்கு அடியில் போய் தண்ணியை எடுத்து உங்களுக்கு அவுட்புட்டாக வெளியிடும். பம்ப் எவ்வளோ இன்ஸ்டால் ஆச்சு, ரோஸ் உள்ளி இப்போ அவுட்புட் பாருங்க 39 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் வருது. இப்போது சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் கூட உங்களுக்கு தண்ணி இந்த அளவுக்கு வருதுன்னா இன்னும் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி வரும். இதே மாதிரியான ஒரு சோலார் பம்ப் மூலியமாக உங்களுக்கு தண்ணி வேணும், உங்கள் விவசாயத்துலேயும் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கள் லீவ்சோல் நிறுவனத்தை அணுகலாம். மேலும் உங்களுக்கு இது போன்ற விவரங்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மிஸ்ட் கால் பண்ணுங்கள். அண்ட் மேலும் விவரங்கள் தெரிய ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட்டுக்கு லிங்க் பண்ணி இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதே லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.